இப்போ எதுக்குங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்க? நான் மார்னிங் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஈவினிங் தச்சு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் எப்படி சாப்பிட்றது? இப்போ அவன் வேற கேட்பான். நான் அப்போ கொண்டு போய் அவனுக்கு தெரியாமல் ஒளிய வைக்கணும். தச்சுக்கு அப்புறம் ஹோல்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது நைட் டைமில்? நான் ஃபஸ்ட்டு போய் ஒளிய தெரியாமல் ஒளிய வைக்கிறீங்களா? இதோ நான் வரேன். வெயிட் பண்ணுறியாச்செல்லாம், இதோ நான் வரேன். டேஸ்டாக இருக்கு, யம்மி. இந்த டைமில் எதுக்கு தச்சுமாப்பா ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஹோல்ட் ஆகணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் அப்பாவை தான் சொல்லணும். நான் ஒன்று சொன்னால் உங்கள் அப்பா ஒன்று செய்யும். என்னை டென்ஷன் பண்ணுறதுக்குனே இருக்கான். ஸோ நைட் டைமில் சாப்பிட்டா சளி பிடிக்கும் தங்க, அதனால சாப்பிடலாம்னு சொல்லி கொஞ்சமாக திட்டினேன். மார்னிங் சாப்பிட்டுக்கலாம் தங்க, ஓகேவா? வச்சிடலாம்ல? ஓகே, அடிப்பட்டோம். மார்னிங் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும் தங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் ஊசி போடுவாங்க, வலிக்கும். அதனால தான் சொல்ல சொன்னேன். உனக்காக தான் பட்டு சொன்னேன், ஓகேவா? ஊசி போகணுமா? மம்மி சாரி மம்மி. மம்மி நீங்கள் சொல்கிறதே கேட்குறேன். மம்மி நீங்கள் எப்பவுமே நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க மம்மி. மம்மி நான் மார்னிங்கே சாப்பிட்டுக்கிறேன் மம்மி. அச்சோ